ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தலைமுடிக்கு எவ்வாறு எண்ணெய் காய்ச்சுவது. தேவையான பொருட்கள்: கற்றாழை, சிதம்பரத்தம்பூ, வெள்ளாரை, கருவேப்பிலை, வெந்தயம், வெங்காயம், சின்ன சீரகம், நல்லெண்ணெய், கருவேப்பமிலை, பூக்கள், வெள்ளரை, இதனை நாம் முதல் மிக்சியில் போட்டு அரைப்போம். இதனுடன் சேர்த்து வெந்தயத்தையும் போட்டு நாங்கள் அரைப்போம். இதனுடன் சேர்த்து வெங்காயம், கற்றாழையையும் போட்டு நாங்கள் அடிப்போம். நாங்கள் இப்போ எல்லாம் சேர்த்த கலவைகள், அரைத்த விழுது கலவைகள், இவைகளை போட்டு நாங்கள் இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அரைச்ச விழுதுகள், நல்லெண்ணெய், இதனை நாங்கள் இப்படி காய்ச்ச வேண்டும். கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நல்லெண்ணெய் பொங்கி ஊற்றுண்டிடும். தேங்காய் எண்ணெயிலும் நீங்கள் இதனை காய்ச்சலாம். நாங்கள் இந்த பதம் வந்தவுடன் காய்ச்சி கொண்டிருக்க வேணும். இது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு காய்ச்சா இருக்குது. இது கொஞ்சம் முருகி வேற வேணும். இந்த இலை வந்தவங்களுக்கு முருகி வேற வேணும். உங்களுக்கு இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டோம். நாங்கள் இதனை கொஞ்சம் மாற விட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு ஜத்தில் ஊற்றி காட்டுறோம். இதனுடன் சேர்த்து சின்ன சீரகம், இதொரு வாசனையை கொடுக்கும். எங்களுக்கு இப்போ எண்ணெய் அவிஞ்சிட்டு வந்துட்டுது. இது நல்ல ஒரு பச்சை நிறத்தை கொடுக்குது எங்களுக்கு. இதே போல் நீங்களும் காய்ச்சி பயன்பெறுங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். எங்களுடைய எண்ணெயை பாருங்க, நல்ல ஒரு பச்சை நிறத்தில் வந்துட்டுது. மற்றது வந்து இதுக்கு நாங்கள் வெள்ளாரை போட்டு காய்ச்சி இருக்கிறோம். இதே போல் நீங்களும் காய்ச்சுங்க. நல்லொரு முடி அடர்த்தியாக வளரும்.